1967 மறைந்துவிட்ட பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி அமைச்சர். அதிலேருந்து ஆரம்பித்து அவரை தொடர்ந்து தமிழ்நாட்டை மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆண்டாரு. அதற்கு பிறகு 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட மறைந்துவிட்ட பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கினார். அவரு தொடங்கின பிறகு அவரு போராடி அவரும் ஆட்சியை பிடிச்சாரு. ஆக 1967 தொடங்கி இந்த 2026 வரை தமிழ்நாட்டை அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. இல்லையே திமுகவில் இருந்து பிரிந்து அண்ணாவின் பெயரால் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. இதுதான் கடந்த கால வரலாறு. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. இந்த வரலாறு. ஆனால் இன்றைக்கு என்ன வீசியது அலை? எப்படி வீசியது அலை? ஏன் திராவிட கட்சிகளுக்கு இந்த திணறும் நிலை? ஒரு பக்கம் திரைப்பட கவர்ச்சி அலை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு 5 ஆண்டுக்கு எக்ஸ் ஆண்டு தப்பு பண்ணிட்டா உடனே ஒய்க்கு ஓட்டு போடுறது, ஒரு 5 ஆண்டுக்கு ஒய் ஆண்டு தப்பு பண்ணிட்டா உடனே எக்ஸுக்கு ஓட்டு போடுறது, எக்ஸுக்கு ஓட்டு இல்லை ஒய்க்கு ஓட்டு, ஒய்க்கு ஓட்டு இல்லை எக்ஸுக்கு ஓட்டு, இப்படின்னு மாறி மாறி எத்தனை வருஷத்துக்கு தான் ஓட்டு போடுறதுன்னு மக்களுக்கு ஏற்பட்டது ஒரு மனநிலை. என்னடா இந்த கட்சியை விட்டா அந்த கட்சி, அந்த கட்சியை விட்டா இந்த கட்சி என்று மக்களிடத்தில் ஒரு இனந்தெரியாத சினத்தின் சீற்ற அலை. இன்னொரு பக்கம் இவர்கள் செய்த அட்டூழியத்தோடைய மேல ஏற்பட்ட எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை, இதை மீறி ஒரு திரைப்பட கவர்ச்சி அலை. இதெல்லாம் வச்சுத்தான் மக்கள் மனசுல வீசினது ஒரு மௌன அலை. அதனால் தான் இந்த திராவிட கட்சிகள் இன்றைக்கு திணறும் நிலை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முகத்தை காட்டினாலே போரும், அது மக்களிடத்தில் ஓட்டாக மாறும் என்று நம்பினார். அதனால்தான் அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவுக்கானார் இதயக்கனி. அந்த மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய இதயக்கனியாக ஆனார் புரட்சி தலைவி அம்மா. அதனாலதான் சொல்றேன், சினிமா இல்ல சும்மா. தமிழ்நாட்டில் 1984 முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த உடனே தமிழ் திரையுலகமே திரண்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துது. நம்மளுடைய இயக்குனர் இமயம் நம்மளுடைய பாரதி ராஜா அவர்கள் தான் அந்த பாராட்டு விழாவை நடத்தினாரு. அந்த பாராட்டு விழாவில் அன்னைக்கு எத்தனையோ உச்ச பெரும் நட்சத்திரங்கள், அவ்வளவு நட்சத்திர குவியல், அத்தனை பேர் இருந்தாங்க. எல்லாரும் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நான் பேசின பேச்சை எடுத்து இப்போ 2026 இந்த தேர்தல் ஒட்டி சில சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டாங்க. அது வைரல் ஆச்சு. என்ன காரணம்? அன்னைக்கு நான் பேசின அந்த பேச்சு, அத்தனை நட்சத்திரங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நடுவில் நான் பேசுகிறேன். அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு, இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதே இல்லை என்று தொடங்கி நான் பேசின, அப்படி அனல் தெரிக்க பேசின பேச்சு. என்னுடைய திறமையை வெளிப்படுத்தியது எது? என்னுடைய திரைப்பட வெளிச்சம். என்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தியது எது? இந்த திரைப்பட பிரபலம். என்னுடைய அடுக்கு மொழி, அந்த அர்த்தமுள்ள மொழி, ஆழமான மொழி. அதற்கு காரணம் என் அன்னை மொழி, தமிழ் மொழி. 1984 நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளிப்படையாக இணைத்துக் கொண்டேன். அப்பொழுது நடந்துகிட்டு இருந்த ஆட்சி மறைந்துவிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி. அவரு கூட இருந்தது யாருன்னு கேட்டா, அன்னைக்கு அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தது மறைந்துவிட்ட புரட்சி தலைவி அம்மா. 2 பேருக்கும் இருந்தது ஒரு பெரிய திரைப்பட கவர்ச்சி அலை. அது அவங்க 2 பேரும் ஒரு அஸ்திரம் என்று சொன்னால், அது கணை என்று சொன்னால், அதற்கு எதிர்ப்பு கணையாக கலைஞரனை பயன்படுத்தினாரா இல்லையா? நான் சிறை உலகத்திலே ஒருதலை ராகத்தில் உதயமாய், ஒருதலை ராகம், ரயில் பயணங்கள், உயிருள்ள ரிஷா, தங்கை கோருகதம் என்று திரைப்பட உலகத்தில் நான் அன்றைக்கு எனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சி வச்சிருந்தேனே, அந்த அலையை கலைஞர் அன்னைக்கு பயன்படுத்தினார் இல்லையா? இது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து திரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குகிறார். அதற்கு முன்பே நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். என் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சி என்ற வார்த்தையை எடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்றை உருவாக்கி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது கலைஞர் என்னை பார்த்து, தம்பி ராஜேந்தர், நீ வா, தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தாய் கழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று அழைத்தாரே. ஏன் அழைத்தார்? அன்றைக்கு ஏன் கலைஞரனுடைய பேச்சுக்களை பயன்படுத்தினார்?
அன்றைக்கு ஏன் என்னுடைய திரைப்பட பிரபலத்தை பயன்படுத்திக் கொண்டார்? என்னுடைய தாயக மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கப்பட்டவுடன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நியமிக்கப்படுகின்றேன். அதை போல 96லேருந்து 2001 வரை நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் பூங்காநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் பணியாற்றுகின்றேன். ஆனால் என்ன ஒரு காலத்தின் சூழ்நிலையோ தெரியவில்லை, நான் 3 ரூபா உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கவில்லை என்று ஒரு புதினமான காரணம் சொல்லப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுகின்றேன். எந்த தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தாய் கழகத்துக்காக இணைத்தேனோ, நான் தாய் கழகம்தான் எனக்கு எல்லாமே என்று நினைத்தேனோ, என்னுடைய நிலைமை அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறது. நான் விலக்கப்படுகின்றேன். வேறு வழி இல்லாமல் லட்சிய திமுக என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றேன். மீண்டும் பார்த்தால் 2006 தேர்தலில் கலைஞருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தவுடன் மறைந்துவிட்ட கலைஞர் அவர்கள் தம்பி ராஜேந்தர் லட்சிய திமுகவின் ஆதரவு திமுகவுக்கு தர வேண்டும் என்று கேட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் சென்று நான் அவருக்காக பிரச்சாரம் செய்கின்றேன். அந்த தேர்தலிலே கலைஞர் வெற்றி பெற்றவுடன் எனக்கு தமிழ்நாடு மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவர் பதவி கொடுக்கின்றார். அந்த பதவியை நான் இந்த காங்கிரஸ் இயக்கம் பின்னாளிலே ஈழத் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். இது பழங்கால கதை என்று சொன்னாலும் இது உண்மையா இல்லையா? இது வரலாறா இல்லையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல காலகட்டத்தில் நான் கலைஞருக்கு கை கொடுத்திருக்கிறேன் என்பது உண்மை. மறுபடியும் 2013 பார்த்தாலும் கலைஞர் அவர்கள் மீண்டும் என்னை லட்சிய திமுகவை திமுகவோடு இணைத்து விட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அது அவர் அழைப்பு விடுத்தாரே தவிர நடக்கவில்லை. காரணம், காங்கிரஸோடு கை கோர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் கலைஞர் கூட்டணி அமைப்பதிலே ரொம்ப குறியாக இருக்கிறார். அதற்காக அவர் மறைந்துவிட்ட தேமுதிகவின் தலைவர் கேப்டன் அவர்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கு அந்த பாடுபட்டார், படாத பாடுபட்டார். பழம் நழுவி பாலிலே விடுகிறது என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார். ஆனால் கடைசி வரை கேப்டன் அவர்கள் கை கொடுக்கவில்லை. கடைசியில் பார்த்தால் மறைந்துவிட்ட கேப்டன் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக போகிறார் என்று நண்பர் வைகோ அவர்கள் முன்மொழிகிறார். கூடவே நமது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துடைய தலைவர் திருமா நிற்கின்றார், கம்யூனிஸ்ட் கட்சியில் நிற்கின்றன. அத்தனை பேரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை அமைக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த ஓட்டு பிரித்து விட்டால் அதிமுக சுலபமாக ஜெயித்து விடும் என்ற இந்த சூழ்நிலையில் என்னை மக்கள் நல கூட்டணிக்கு வருமாறு அங்கே இருந்த நண்பர்கள் வலியுறுத்துகிறார்கள், அழைக்கிறார்கள். ஆனால் நான் செல்லவில்லை. ஓட்டு பிரிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்படும் என்ற காரணத்திற்காகத்தான் அதை மனதிலே கொண்டு நான் செல்லவில்லை. இதுவும் வரலாறு. இன்னொன்று என்னன்னா, எந்த கேப்டன் அவர்களை அன்றைக்கு சேர்க்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்ததோ, அதே தேமுதிகவை அழைத்து முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சீட்டு கொடுக்கிறார். ஒரு ராஜ்யசபா இடம் கொடுக்கிறார். 10 சட்டமன்ற தொகுதியிலே சீட்டு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நண்பர் விஜய் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவருக்கு 108 சீட்டு தான் இருக்கு, அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் கரம் நீட்டுகிறது என்ற செய்தியை பார்க்குறேன். இன்னைக்கு திமுக ஃபீல் பண்ணுத இதே காங்கிரஸ் தானே அன்னைக்கு என்னுடைய ஈழ தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து சிங்கள இராணுவத்துக்கு துணை போனாங்களே எப்படி? என்னுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்கு அந்த துயரத்தை அள்ளி கொடுத்தாங்களே எப்படி? முள்ளி வாக்காயல்ல அன்னைக்கு ரத்த ஓட விட்டாங்களே எப்படி? அன்னைக்கு ஈழ தமிழர்கள் அப்படி கொன்று குவிக்கப்பட்டது. அப்பாவி தமிழர்கள் அன்றைக்கு ஈழத்திலே தங்களை இழந்த போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், அன்னைக்கு எனக்கு எப்படி துடிச்சிருக்கும். என் ஈழ தமிழர்கள் மீது அவன் போட்டான் வேட்டு. சிங்களரோட இந்த காங்கிரஸ் வச்சது கூட்டு. இன்னைக்கு பார்த்தீங்களா திமுகவோட வச்சது கூட்டு. அன்னைக்கு நேரம் பார்த்து வச்சது பார்த்தீங்களா வேட்டு. இப்போ உங்களுக்கு வலிக்குத. இதை வலிக்கிறத பார்க்கக்குள்ள ஈழத்தமிழர்கள் படாத பாட்டு காங்கிரஸால் பட்ட போது என் வலி எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அதனால தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்துல இந்த ஒரு டைலாக், எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது, எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு இப்போதான் தெரியுது. என்ன புரியுதுன்னா, காங்கிரஸோட சின்னம் என்ன? கை. அதனால தான் உங்களை விட்டுட்டு கை கழுவி போகிறாங்க. இப்போ உங்களுக்கு வலிக்குதா? நான் என்னோட டிஆர் டாக்கீஸில் ஒரு பதிவு போட்டேன். நண்பர் விஜய் அவர்கள் அரசியலில் புலியா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் சில அரசியல் கட்சிகளோட வயிற்றில் அவர் புலியை கரைச்சிக்கிட்டு இருக்காரு என்று நான் ஒரு பதிவு போட்டேன்.
ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து என்ன கேட்டாங்க, இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்கன்னு. எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, ஓட்டு பிரியுது, ஏதோ ஒரு சில இடம் சரியுது, மக்கள் மனதில் ஏதோ ஒன்று பத்தி எரியுதுன்னு சொன்னேன். அப்ப புரியல, இப்ப புரியுதா? ஓட்டு பிரியுதா? சில சாம்ராஜ்யம் சரியுதா? மக்கள் மனசு பத்தி எரியுதா? 1967 தொடங்கி இந்த 2026 வரை இந்த அரசியல் சினிமாவை மையப்படுத்தித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த தேர்தல் எடுத்துங்க, தமிழ்நாட்டில் அண்ணா காலத்திலிருந்து பல திராவிட கட்சிகள் உருவானது. யார் யார் கட்சி ஆரம்பித்தாலும் திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இப்பொழுதுதான் தமிழக வெற்றி கழகம் என்று கழகத்தை பயன்படுத்தினார். திராவிடத்தை விட்டு ஒரு கட்சி தொடங்கி ஒருவர் இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையாக 108 இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. இதை பார்க்கக்குள்ள திமுக சில விஷயத்தை கத்துக்க வேண்டாம், அண்ணா திமுக சில விஷயத்தை கத்துக்க வேண்டாம். என்ன திமுக எப்படி வந்தது? பேச்சுக்கலையால் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத பேச்சு திறமையா? அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாளர்கள் என்று எடுத்துக்கொண்டு விட்டால் மறந்துவிட்ட முன்னால் நம்முடைய நன்னிலம் நடராஜன் எடுத்துக்கொள்ளுங்கள், விடுதலை விரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றி கொண்டான எடுத்துக்கொள்ளுங்கள், தீப்பொறி ஆறுமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேச்சாளர்கள் தீப்பொறி பறக்க பேசினார்கள், இயக்கத்தை வளர்த்தார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். எத்தனை சொற்பொழிவாளர்களை, எத்தனை பேச்சாளர்களை தட்டி கொடுத்து வளர்த்தவன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள், எந்த சொற்பொழிவாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாழ்கிறதா பேச்சுக்களை? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதா ஒரு திரைப்பட கவர்ச்சி அலை? மனதை தொட்டு சொல்லட்டும். அதை போல அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அதை உருவாக்கி எம்ஜிஆர் திரைப்பட உலகத்திலிருந்து வந்தவர். அதை போல அந்த இயக்கத்தை கட்டி காத்த புரட்சி தலைவி அம்மா திரைப்பட உலகத்திலிருந்து வந்தவர். ஆனால் அந்த திரைப்படத்தின் மகிமையை, அதன் பிரபலத்தை எடப்பாடி உணர்ந்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அதனால்தான் திரைப்பட கவர்ச்சி அலை அதை மீறி இந்த நாட்டிலே வீசியது ஒரு வெறுப்பு அலை, எதிர்ப்பு அலை, ஒரு மௌன அலை. அதனால்தான் இன்றைக்கு திராவிட கட்சிகள் திணறும் நிலை. டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.